ஹெல்தின்னு நினைச்சு எல்லா சிறுதானியங்களையும் ஒன்னா கலந்த மல்டி மில்லட் கஞ்சி வாங்கி சாப்பிட்றீங்களா? அப்போ நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். ஏன்னா எல்லா சிறுதானியங்களையும் ஒன்னா கலந்தா அதிக சத்து கிடைக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்பை சுத்திகரிக்கும் தனி மருத்துவ குணம் இருக்கு. உதாரணத்துக்கு சாம நம்ம கர்ப்பப்பை கோளாறுகளையும் பிசிஓடி மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளையும் சரி செய்யுது. திணை நுரையீரல் மற்றும் சுவாச உறுப்புகளை சுத்திகரிக்குது. ஆனா நீங்க எல்லா தானியங்களையும் ஒன்னா கலக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு தானியத்தோட அளவும் உங்க தட்டுல மிக மிக குறைவா இருக்கும். இதனால அந்த உறுப்புக்கு தேவையான முழு மருத்துவ அளவு கிடைக்காம போயிடும். எந்த ஒரு சுத்திகரிப்போ ஹார்மோன் பேலன்ஸோ உடம்புல நடக்கவே நடக்காது. அப்போ நோய்கள் குணமாக சிறுதானியத்தை எப்படி சாப்பிடணும்னா, காஸ்ட்லியான மல்டி மில்லட் பவுடர்களை தேடாம சிங்கிள் மில்லட் ரொட்டீன் முறையை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்க ஹார்மோன் பிரச்சனைக்கு ஏத்த ஒரு குறிப்பிட்ட சிறுதானியத்தை, சாம அப்படி இல்லைன்னா வரகு, தொடர்ந்து 2 நாள் முழுசா சமைச்சு சாப்பிடுங்க. அப்பதான் உங்க உடம்புக்கு தேவையான முழு மருத்துவ அளவும் கிடைச்சு கர்ப்பப்பை சுத்திகரிப்பு முழுசா நடக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி உங்க ஹார்மோன் பிரச்சனை மற்றும் பிசிஓடிக்கு எந்த சிறுதானியம் பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே மில்லட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிசிஓடி மற்றும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும் கம்ப்ளீட் சிங்கிள் மில்லட் ஹீலிங் கைடை நாங்களே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.